ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1ல் கோல்டு எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்த்தோம். பார்ட் 2ல் எப்படி கோல்டு சேஃபாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்னும் ஒரு பெரிய கொஷின் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் எப்படி கோல்டு யூஸ் பண்ணுறாங்க, நம்மள மாதிரி பீப்புள் எப்படி ஸ்மார்ட்டாக கோல்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ரிச் பீப்புள் இப்போ கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஜுவல்லரியாக வாங்கலாங்க. அவங்க எப்படிலாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ஸ், காயின்ஸ், டிஜிட்டல் கோல்டு அண்ட் எஸ்ஜிபி அப்படி சவரைன் கோல்டு பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமாலையும் தான் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்ட் ஆகாதுங்க. அந்த மாதிரி வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்ட் ஆகாது. நம்ம இப்போ ஜுவல்லரியாக ஒரு எமோஷ்னலாக நம்ம ஜுவல்லரி வாங்கும்போது அது நமக்கு லாஸ் தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கோல்டு ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஜுவல்லரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜுவல்லரியாக கொண்டு போய் கொடுக்கும்போது அது நமக்கு லாஸில் தான் வரும். நம்ம வாங்கின ரேட்டோட கம்மியான ரேட்டில் தான் அவங்க எடுப்பாங்க கடையிலேயே. இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜுவல்லரியாக வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷ்னலாக போய் மந்த்லி ஒரு பிளானே இல்லாமல் போய் கோல்டு வாங்கிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்? ஹை ப்ரைஸில் அவங்க வாங்குவாங்க. அப்போ ப்ராஃபிட் உங்களுக்கு குறையும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பிளான் இல்லாமலே நம்ம கோல்டு வாங்கும்போது எமோஷ்னலாக நம்ம ஜுவல்லரியாக தாங்க வாங்கி லாஸ் ஆக முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மாதிரி கோல்டையும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ணி நம்ம கோல்டு வாங்கலாம். லாங் டேர்மில் நீங்கள் ஹோல்டு பண்ணி கூட அதோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வரும்போது கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அந்த கோல்டை வாங்கலாம். இப்போ பணவீக்கம் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டில் மணி வேல்யூ குறையுங்க. அப்போ இங்கே குறையும் போது கோல்டோட வேல்யூ யூஸ்வலாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த டைமில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு அதில் லாஸாக தான் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரைஸ் பீக்கில் இருக்கும்போது நீங்கள் கோல்டு வாங்காமல் ப்ரைஸ் லோவாக இருக்கும்போது நீங்கள் போய் கோல்டு வாங்குங்க. யாரோடைய ரூமர்ஸையும் கேட்டு நம்ம லோன் எடுத்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது லாஸில் தான் உங்களுக்கு வருங்க. இப்படி தான் நிறைய பேர் கோல்டில் மணி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறது. நீங்கள் எமர்ஜென்சிக்காக நீங்கள் கோல்டு லோன் எடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஓகே தான். ஆனால் அதோடைய இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டைமுக்கு நம்ம ரீபே பண்ணாமல் இருக்கிறதுனாலே நம்ம லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் லாஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த ஸ்கீம் படி நீங்கள் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. இப்போ நம்ம 10 to 15% நீங்கள் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மிச்ச பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை எஃப்டிலேயோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டில் மணி நம்ம ஏர்ன் பண்ணுற சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறது தாங்க சீக்ரெட்டே. இந்த கோல்டு ஒரு மெட்டல் தான். ஸோ கோல்டு நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் சேஃப்டி அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்யூச்சரையே டிசைட் பண்ணுதுங்க. ஸோ எமோஷ்னலாக நீங்கள் கோல்டு வாங்காதீங்க. நாலேஜாக நீங்கள் யூஸ் பண்ணி கோல்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் நம்ம கோல்டில் ப்ராஃபிட் பார்க்க முடியுங்க. இப்படி தான் நம்ம ரிச் பீப்புள் அண்ட் புவர் பீப்புளுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டே இருக்குதுங்க கோல்டு வாங்குறதுல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சீக்ரெட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தி. பை பை. மகேஸ்வரி விலாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.